முதலாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஐசிடி பாடப்பரப்பில் இருக்கிற முதலாவது அலகில் இருக்கிற ஒரு கடைசி பகுதி நாங்கள் படிச்சிருப்போம். அதில் வந்து நம்மளா ப்ரைவசி என்று சொல்றது வந்து என்னது? ப்ரைவசி என்று சொல்றது ஒரு ஆள்கிட்ட அந்தரங்க தரவுகளை பாதுகாப்பாக வச்சுக்கொள்றது தான் ப்ரைவசி. இப்போ அந்தரங்க தரவு வரும்போது இந்த பேங்க் டீட்டெயில்ஸாக இருக்கலாம், இந்த பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி என்ற தனிப்பட்ட விவரங்களை நான் பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரைவசின்னு நான் சொல்லுவோம். ரெண்டாவது நாங்கள் படிச்சோம்ல, அதில் வந்து படிச்சிருக்கோம் நாங்கள் சாஃப்ட்வேர் பைரசி, மென்பொருள் திருட்டுன்னு சொல்றது. பொதுவாக மென்பொருள் திருட்டை பற்றி நாங்கள் கதைக்கும் போது தனி உரிமை மென்பொருள், உரிமையுடைய மென்பொருள், லைசன்ஸ் சாஃப்ட்வேர் படித்தோம். அந்த உரிமையுடைய மென்பொருட்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த பைரசிங்கிறது வரும். என்றால் திறந்த மூல மென்பொருளை பொறுத்த வரைக்கும் தெரியும் எங்களுக்கு, அது யார் வேணாலும் என்ன செய்யலாம், உரிமையாளர் அனுமதி எல்லாம் தேவையில்லை, டவுன்லோட் பண்ணி நாங்கள் பாவிச்சுட்டு போகலாம். ஸோ உரிமையாளர் அனுமதி பெற்று பாவிக்க வேண்டியது லைசன்ஸ் சாஃப்ட்வேர், என்னது உத்தரவு பெற்ற அல்லது உரிமம் பெற்ற மென்பொருள். ஸோ இதுகளில் தான் இந்த பைரசி நடக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் நம்மளா இப்போ என்ன சொல்றது, இப்போ வேர்டு எடுத்தோம்னு சொன்னால் வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்ல வந்து நாங்கள் என்ன செய்யணும், காசு கொடுத்து உண்மையாக வாங்கணும். நாங்கள் அதை என்ன செய்கிறோம், நம்மளா கரெக்ட் பண்ணி நாங்கள் பாவிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே நடக்கிறது என்ன, உண்மையாகவே பைரசி, திருட்டு. அந்த உரியாள்ட அனுமதியை நாங்கள் வாங்காமல், அனுமதி வாங்கணும்னா லைசன்ஸை நாங்கள் அவற்றிலிருந்து வாங்காமல் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் பாவிக்கிறோம். ஸோ இப்படி நாங்கள் படித்தோம். அது போல் நாங்கள் பார்த்துருப்போம், இதில் காப்பிரைட் பதிப்புரிமை என்ற ஒரு சட்டத்தை பார்த்திருப்போம். அதே மாதிரி கருத்து திருட்டு, சரியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கடைசி பகுதிகளில் நம்மளா பார்வைப்பட்டிருக்கும். ஸோ அது அடிப்படையாக வச்ச கேள்வி தான் இங்கே பேசப்பட்ட முதலாவது கேள்வி. இந்த கன்செப்ட்ல நிறைய பாசுவர்கள் 2011 இருந்து 2024 வரைக்கும், ஏன் கடந்த ஆண்டு 2024 ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அந்த கேள்வியை நாங்கள் என்ன செய்ய போறோம், இதோட சேர்த்து நாங்கள் பார்ப்போம். சரியா பிள்ளையா, ரைட். இதுல ஏ கூற்று, தனியார் வைத்தியசாலை ஒன்று கணனியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நோயாளிகளின் பிரத்யேக அவங்களோட தனிப்பட்ட விவரங்களை அந்த நோயாளிக்கு தெரியாம ஒரு காப்புறுதி நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. விளங்குதா? அப்ப தனிப்பட்ட நான் ஹாஸ்பிட்டலை நம்பி ஹாஸ்பிட்டலு என்ற ஒரு தேவைக்காக நான் இணைஞ்சிப்பேன், என் தனிப்பட்ட விவரங்கள் சேர்த்து கொடுத்திருப்பேன். இப்போ என் நோய் நிலைமைகள், என் ஃபோன் நம்பர், ஸோ என் தனிப்பட்ட விவரங்கள் நான் கொடுத்திருப்பேன். அப்ப என்ன செய்யுது, அந்த வைத்தியசாலை எனக்கு தெரியாம எந்த டீட்டெயில்ஸை வந்து என்ன சொல்றது, ஒரு காப்புறுதி நிறுவனத்துக்கு அதை கொடுக்குது அப்படின்னு சொன்னா இந்த பிரைவசினா என்ன, அதெல்லாம் நான் பாதுகாப்பாக வச்சிருப்பேன். இப்போ எந்த வருத்தத்தை பத்தி நான் பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சால் ஆஹ், என்ன சொல்றது, பொதுவாக சில காரணங்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம், எங்க நோய்களை நாங்கள் வந்து பாதுகாப்பாக நாங்கள் பேணுவோம். அப்போ இந்த நோய் நிலைமைகள் மற்ற மற்ற விஷயங்களை வந்து கொடுக்குதுன்னு சொன்னா அது எந்த பிரைவசியை மீற ஒரு செயலாக இருக்குது. ஆகவே இங்கே சொன்ன இந்த ஏ என்ற கூற்று சரியாக இருக்கு. அதே மாதிரி நமக்கு தெரியும், மென்பொருள் திருட்டுன்னு சொல்றது என்னது, ஒரு யாழ்ட அனுமதி இல்லாமல் நாங்கள் அதை பயன்படுத்துறது, அல்லது அந்த மென்பொருள் சம்பந்தமாக நாங்கள் பயன்படுத்துறது, பிரதி செய்யறது, விற்பனை செய்யறது எல்லாமே வரத்தான் போகும் இந்த இடத்துல. அப்ப ஒரு உத்தரவு பெற்ற மென்பொருள், அந்த லைசன்ஸ் சாஃப்ட்வேர் உண்ட பிரதிய இன்னும் ஒரு ஆளுக்கு அனுமதி இல்லாம, அனுமதி ஒரு வழங்கின பிரச்சனை இல்லை, அனுமதி இல்லாம நாங்க பிரதி செய்து கொடுக்கிறோம் அப்படின்னா, கடைகள்ல சாஃப்ட்வேர் விற்பாங்க தெரியுமா, 100 150 சீடியில் போட்டு தருவாங்க. அதெல்லாம் வந்து மென்பொருள் களவு என்ற அந்த இடத்துல வரும். ஆகவே இந்த இரண்டாவது கூற்று, பி கூற்றும் சரியாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த சியை பார்க்கும்போது சும்மா ஒரு ஐடியா எடுப்போம். கருத்து திருட்டு அல்லது வந்து எழுத்து திருட்டுன்னு சொல்றது என்ன, நாங்கள் பொதுவாக சொல்றாங்க, ஒரு ஆள்ட ஆக்கத்தை என்னது நாங்க எடுத்து அதில் சில மாற்றங்களை செஞ்சு போட்டு அதை எந்த சொந்த ஆக்கம் மாதிரி நான் வெளியிடுறது தானே. ஸோ இது உண்மையா பதிப்புரிமையை மீறுற ஒரு செயல், அல்லது அவர் ஆக்கத்தை நான் என்ன அவர் அனுமதி இல்லாமல் அதை இன்னொரு ஆளுக்கு பிரதி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வரும்போது அது என்னது, உண்மையாகவே பதிப்புரிமையை மீறுற ஒரு செயலாகத்தான் இருக்க போகுது. அந்த அடிப்படையில் பாருங்க, புத்தகம் ஒன்றிலே அதன் பதிப்பாசிரியர் அனுமதியின்றி நிழற்பிரதி செய்து போட்டோ காப்பி செஞ்சு என்ன செய்யறார், விற்பனை செய்வது அவர் அந்த அவர் புலமை சொத்து சட்டங்கள், அந்த காப்பிரைட் புலமை சொத்து சட்டம் தான், அந்த புலமை சொத்து சட்டங்களை மீறுகிற ஒரு செயலாகும். விளங்குது அப்படி. அப்ப நம்மளால இந்த கேள்வி என்ன செய்யும், இந்த சி கூற்றும் சரியாக இருக்கும். இங்க பொருத்தமானபடியா பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, அஞ்சாவது விடயத்தை மூன்றுமே சரியா இருக்கிறதால அஞ்சாவது விடயத்தை நாங்கள் என்ன செய்ய போறோம், நாங்கள் சரியான விடையாக நாங்கள் இந்த கேள்வி எடுக்க போறோம். இதோட சம்பந்தப்பட்டு பாஸ்ட் பேப்பர் கேள்விகள் இருக்கு. நான் போட காரணம் பாருங்க, 2024 ஒரு கேள்வி வந்துச்சு, ஸ்ட்ரக்சர் கேள்வி, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்ல சி கேள்வியா வந்தது. இதுல பாருங்க என்னது, எமது நுண்ணறிவு யோசனைகள் மேலும் திறமையாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வழிகளிலும் உருவாக்குவதற்கும் பரப்புவதற்கும் என்ன செய்யுது, ஆஹ், பரப்புவதற்கும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் இடமளித்தாலும், அப்ப ஐசிடி நன்மைகள் மாதிரி கதைக்கார நூறு விஷயத்தை அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அது பாரம்பரிய பாரம்பரிய ஐசிடி இல்லாத முறைகளிலும் பார்க்க, பாரம்பரிய முறைகளில் பார்க்க இப்போ வந்து கருத்து திருட்டு அதிகமாக நடக்குது.
என்று சொல்றார். இந்த அவதானிப்புக்கான காரணத்தை சுருக்கமாக விளக்குன்னு போட்டிருக்காரு. என்ன சொல்றாரு, ஐசிடி இல்லாத காலங்களில் நடந்த கருத்து திருட்டை விட ஐசிடியோட பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யுது, கருத்து திருட்டுக்கான வாய்ப்பு அதிகரிக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறார். உங்களை யோசிக்கிறேன். இப்போ முந்தி ஒரு பிடிஎஃப் ஒன்றை உங்களுக்கு தந்தால் அந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்றும் அது என்ன பெருசா மாற்றங்கள் செய்ய மாட்டீங்க. அல்லது ஒரு பேப்பர் தந்தால் நீங்கள் மாற்றங்கள் செய்கிற விதம் குறைவு. இப்போ அப்படி இல்லையே. அது பேப்பரில் ஓட்டமாக்கி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நாங்கள் அதை ரிமூவ் பண்ணுற நிறைய டூல்ஸ் இருக்குது இப்போ. ஏன் ஒரு சும்மா எழுத்துக்களை ஸ்கேன் பண்ணி விட்டு, சாரி, ஒரு ஃபோட்டோவில் ஒரு பேப்பரில் எழுத்து ஸ்கேன் பண்ணால் எழுத்துக்களாக டைப் பண்ணி தர அளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அப்போ முந்தியை விட ஐசிடி பயன்பாடு அதிகரித்ததால என்ன செய்யுது, நாங்கள் இலகுவாக ஒரு ஆவணத்தை ஒரு ஆக்கத்தை நாங்கள் என்ன செய்யலாம், பெறக்கூடியதாகவும் இருக்குது, மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது என்ற கருத்துப்பட நாங்கள் இதுக்கான விடையை நாங்கள் எழுதியிருந்தோம். சரி, நான் ஸ்கீமை காட்டுறேன் எப்படி எதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ரைட். அப்போ இது வந்து இந்த கருத்து திருட்டோட சம்பந்தப்பட்டு 2024 ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு அதே 2024 ஒரு கேள்வியா வந்தது தான் வந்து பாருங்க, ஒரு குறித்த பொருளை வாங்குவதற்கு நீங்கள் ஒரு மின் வர்த்தக வலைத்தளத்தில் ஒரு நிகழ்நிலை பொருட்பட்டியலை மேலோட்டம் செய்யும் போது உங்கள் சம்மதத்தை பெறாமல் வலைத்தளம் உங்கள் பொருள் மேலோட்ட வரலாற்றை சேகரிக்குது. சர்ச் பண்ணுது. நீங்க சர்ச் பண்ண ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, அந்த வரலாற்று நீங்க சர்ச் பண்ற விஷயத்துல அப்படியே உங்களோட அனுமதி இல்லாம சர்வ் பண்ணுது. இந்நிலைமையில் நீங்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்புடன் தொடர்புடைய மனக்கிலேசம், நீங்க என்ன 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 பிரச்சனை அல்லது அந்த மாதிரி யோசிக்கணும். எந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. பொதுவாக பிள்ளைகள் நீங்க சர்ச் பண்றது உங்களோட பிரைவசியான விஷயம், உங்களோட தனிப்பட்ட விஷயம், உங்களோட தனிப்பட்ட விவரம். அதை உங்களோட அனுமதி இல்லாம அவர் சேகரிக்கிறாருன்னா இந்த பிரைவசியை மீறுறாரு என்று தான் என்ன செய்ய போறேன், நான் அதை கருத போறேன். ஸோ அந்த கருத்து அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் சொன்னா சரி. ரைட். இப்போ ரெண்டு கேள்வி நான் அப்படியே சொல்லுங்க பாரு, அப்படியே பாருங்க. சொல்றாரு பாருங்க, என்னது, சி கேள்விக்கு இதுல ஏதாவது ஒன்று நீங்க எழுதினா சரி. சி கேள்விக்கு இதுல ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதியிருந்தால் சரி. அதில் பாருங்க சொல்றாரு, என்னது, வித் ஐசிடி இட் இஸ் ஈஸியர் டு கெட் அல்லது மோடிஃபை இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிஷ் அதர்ஸ் மெட்டீரியல் எஸ் ஒன் ஜோன். என்னது, சொந்த ஆக்கம் போல் நாங்கள் என்ன செய்யலாம், முந்தியை விட இப்போ இலகுவாக பெற்று மாற்றம் செஞ்சு அதை வெளியிடக்கூடியதாக இருக்குது. என்னது, அதை ரிமூவ் பண்ணுற நிறைய டூல்ஸ் வந்து இப்போ என்ன செய்யுது, அவைலபிளாக இருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணி நாங்கள் எழுதியிருந்தால் சரி. அடுத்த பாரு அந்த கேள்வி, இப்போ எந்த அனுமதி இல்லாமல் ஒன்று செஞ்சால் அது என்னன்னு கேட்டால் அது ப்ரைவசி வயலேஷன். என்ன சொல்றது, இந்த தனி உரிமையை மீறுற ஒரு செயலாக இருக்கும், அல்லது வயலேஷன் அல்லது ப்ரீச் பண்ணுற ஒரு செயற்பாடாக இருக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. கலெக்டட் டேட்டா குட் பி யூஸ்ட் ஃபார் டார்கெட். என்னது, அதை ஏன் பயன்படுத்தலாம் அவங்க, இப்போ நான் என்னென்ன சர்ச் பண்ணுறேன்னு தெரியுமானால் நாங்கள் 13வது அலகு 12வது அலகுலாம் படிக்கும்போது சொல்லியிருப்போம். அந்த குறிப்பாக 12வது அலகுல என்ன சொல்றது, ஒருத்தரை பற்றி அவர் என்ன சர்ச் பண்ணுறாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சு கொள்ள இயலுமாக இருந்தால் என்ன சார் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் செய்யலாம் அவரில். அப்படிதானே பிள்ளைங்க, நார்மலாக பாருங்க, நான் எதை சர்ச் பண்ணணும் அது ரிலேட்டடான ஆட் தான் என்ன செய்யும் எனக்கு எந்த ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எந்த யூடியூப்லேயோ என்ன செய்யும் காட்டக்கூடியதாக இருக்கும். நான் எதை அதிகமாக தேடுறனோ அது மாதிரி வீடியோக்கள் தான் என்ன செய்யும் எனக்கு முன்னுக்காக யூடியூப்ல வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை எடுத்து தான் என்ன செய்கிறாங்க, நான் தேடுற விஷயங்கள் அடிப்படையாக கொண்டு தான் என்ன. ஸோ இதை என்ன செய்யலாம், இந்த மாதிரி அந்த காமர்ஸ் வெப்சைட்டோ அந்த மாதிரி சில வெப்சைட்லாம் போய் சர்ச் பண்ணும்போது அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்ன செய்யலாம், திரும்ப உங்களை ரீடார்கெட் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் எதை தேடுறீங்கன்னு தெரியும் அவங்களுக்கு, நீங்கள் எது மாதிரி எதில் விருப்பம் காட்டுறீங்கன்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு விற்கலாம் அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் செய்து பயன்படுத்தலாம் என்ற விஷயங்கள் இருக்கிறதால உங்களோட தனிப்பட்ட விவரங்களை இவங்க திருடுறாங்க எடுக்கிறாங்கன்றதால நாங்கள் ப்ரைவசி தனியுரிமை மீறல் இங்கே இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொல்ல போகிறோம். பிள்ளைங்க பிள்ளைகள், இது 2024. 2023 எம்சிக்கு முதலாவது எம்சிக்களை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டைமிங் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். 2023 எம்சிக்யூவில் வந்து இந்த ஏஐபி எனக்கு தேவையில்லை, அது வேற கன்செப்ட். நான் இந்த கன்செப்டோட சம்மந்தப்பட்டு இந்த சி கூட்டல் எடுக்க போகிறேன். பாருங்க, ஒரு தனியுரிமை மென்பொருளை அதன் அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பயன்படுத்துறது சட்டவிரோதம். உண்மைதானே? அதான் நாங்கள் சாஃப்ட்வேர் பைரசின்னு சொல்கிறோம். முன்னுக்கு நாங்கள் அந்த கேள்வியில் பார்த்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டு அவங்க போட்ட கேள்வி கிட்டத்தட்ட எல்லா ஆண்டுகள்லையும் வந்து ஒரு கேள்வி ஒரு சமரி தான் அது இருக்குது இல்லைங்கண்ணா. அங்கே சொன்னாங்க அதை பிரதி செஞ்சு விற்கிறது, இங்கே செஞ்சாங்க அதை பயன்படுத்துறது எல்லாம் மட்டும்தான். சரியா பிள்ளைங்களா? அப்போ இங்கே சி கூற்றுங்கிறது சரியன்றது உங்களுக்கு விளங்கினால் போதுமா இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, 2021 இருக்கிற 2வது ஸ்ட்ரக்சரில் பி கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து என்னது, இந்த
ஓகே, இந்த மூன்றாவது கேள்வி தான் மெயினா தேவை பாருங்க. மென்பொருளை சட்டவிரோதமாக நகல் செய்து, மென்பொருள் சாஃப்ட்வேர் நாங்கள் சட்டவிரோதமாக நகல் செய்கிறோம்னா உரியாள்ட அனுமதி இல்லாம நாங்க எடுக்கிறோம். விநியோகித்தல் அல்லது பயன்படுத்தல் இது எல்லாமே பைரசி. சாஃப்ட்வேர் நாங்கள் உரியால் அனுமதி இல்லாமல் எடுத்து பாவிக்கிற மட்டும் பைரசி இல்லை. அவர் அனுமதி இல்லாமல் எடுத்து நாங்கள் அதை விநியோகித்தா கூட, அதை காப்பி பண்ணா கூட அது என்னது, சட்டவிரோதம் தான். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யும், இந்த சாஃப்ட்வேர் பைரசிங்க சொல்லித்தான் இங்க வரப்போகுது எனப்படும். அதே வேளை டேஷ் ஆனது எமது மென்பொருளை அத்தகைய சட்டவிரோதமான பயன்பாட்டிலிருந்து பாதுகாப்பதற்காக எங்களுக்கு உதவுதுன்னு சொன்னால் என்னது, பதிப்புரிமை என்ற ஒரு சட்டத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த பதிப்புரிமை என்ற சட்டம் தான் என்ன செய்யுது, மென்பொருளை உரிய ஆளுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லி போடுற சட்டம் எதுன்னு கேட்டால் இந்த பதிப்புரிமை. இல்லைதா பிள்ளைகள்? இது 2021 வந்த ஒரு கேள்வி. அதே மாதிரி பாருங்க 2018 ஒரு கேள்வி இருக்கும். 20வது கேள்வி கிட்டத்தட்ட இங்க அவங்க போட்ட கேள்வி இந்த கேள்வி மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஒரு வாகன சேவை நிலையத்தின் மூலம் கணனியில் உள்ள நுகர்வோரின் பிரத்யேக தகவல்களை காப்புறுதி முகவருக்கு வழங்குதல் நுகர்வோரின் தனி உரிமை பற்றிய பிரச்சனையாகவும் பிரச்சனை. அவர் அனுமதி இல்லாமல் இந்த தனிப்பட்ட விவரங்களை நாள் கொடுக்குறது அது வரப்போகுது. பாருங்க, ஒரு தனிப்பயனர் உத்தரவு பெற்ற மென்பொருளின் பிரதியை இன்னும் ஒரு தரப்புக்கு நான் வழங்குறது வந்து என்ற பதிப்புரிமையாளர் தொடர்பான களவு பிரச்சனை. ஓம், அது உண்மை. நாங்கள் தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த கேள்வி தான் அந்த அங்கே வந்த கேள்வி. அப்போ இதுவும் வர பியும் வரத்தான் போகுது. வேறொருவருடைய கரணிக்குள்ளே அதிகாரமின்றி பிரவேசித்தல் சட்டத்திற்கும் ஒழுக்கவியலுக்கும் விரோதமான, அது பொதுவாக கூட்டு தானே. ஒரு ஆள்ட அனுமதி இல்லாமல் இன்னொரு ஆள்ட கரணிக்கு நாங்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் போதும், அனுமதியில் போனால் பிரச்சனை இல்லை. அனுமதி இல்லாமல் நாங்கள் பிரவேசிக்கிறது சட்டவிரோதமானது. ஆகவே இங்கேயும் என்ன செய்ய போகுது, ஏபிசி சரிண்ட அதாவது 5வது விட சரியான விட. சரியா? ரைட். 2016 இருக்கிற 10வது எம்சிக்யூலயே பாருங்க. முறையற்ற பிரதியாக்கம் தகவல் முறைமைகளுக்குள் உள்ள ஒரு பொதுவான அச்சுறுத்தல். அதுதானே அப்படின்னு சொல்றாரு. பார்ப்போம். முறையற்ற பிரதியாக்கம் என்பது ஒருவர் இன்னொருவரின் ஆக்கத்தை தனது சுய ஆக்கம் ஆக்கமாக உரிமை ஒரு ஆள்கிட்ட தான் என்ன சொல்றது, எந்த ஆக்கம் தான் சொல்றது. களவாடல் என்பது முறையற்ற பிரதியாக்கம் என்பது ஒத்த பதம் இல்லை. சரியா பிள்ளைகள்? ஆக நாங்கள் சொல்ல போறோம் இந்த இந்த பி கூற்று என்னது, முறையற்ற பிரதியாக்கம் சம்பந்தமான சரியான ஒரு ஒரு சொல்லுது. அப்படித்தானே? முறையற்ற பிரதியாக்கம் சம்பந்தமாக சொல்ற ஒரு தனி சொல்லுது. நாங்கள் எழுத்து திருட்டு அல்லது கருத்து திருட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்தி சொல்லுது. ஆகவே இந்த பி கூட்டு சரியா இருக்குன்ற ஐடியா எனக்கு விளங்கினால் போதும். அடுத்தது 2012 ஒரு கேள்வியை பாருங்க. அது நேரடியாகவே கேட்டிருந்தாரு. தனித்துவம் பிரைவசி என்றா என்ன, மென்பொருள் களவுண்டா என்னன்னு கேட்டிருந்தாரு. அது கொடுத்த விடையே பாருங்க. பிரைவசி என்று சொல்றது ப்ரொடெக்ஷன், பாதுகாக்கிறது. எதை? பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ற அந்தரங்க தரவுகள், தனிப்பட்ட தகவல்களை. எதுல இருந்து அபியூஸ் சொல்றது, அதை திருடுறது இருந்து, அதில் நடக்கிற மோசடியில இருந்து நாங்கள் என்ன செய்யறது, தனிப்பட்ட விவரங்களை நாங்கள் பாதுகாக்கிறது தான் தனி உரிமை சொல்றாரு. அதே மாதிரி பைரசியை பாருங்க. சாஃப்ட்வேர் மீன்ஸ் மேக்கிங் இல்லீகல் காப்பீஸ். அதை நாங்கள் முறையற்ற விதத்தில் நாங்கள் அதில் பிரதியை எடுக்கிறது, அதை பயன்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மென்ஷன் பண்ணி நாங்கள் மென்பொருள் முகவருக்கு மென்பொருள் களவுக்கு நாங்கள் சொல்லியிருந்தா சரி. ரைட். நான் இப்போ மெயின் ஐடியாவை மட்டும் கிடைச்சிட்டு போயிருப்பேன். என்னால் அந்த பாஸ்வேர்ட் கேள்வி உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் எப்படியுமே தேடி படிச்சு கொள்வீங்க. நான் டைமை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் போயிருப்பேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை அடிப்படையாக கொண்டு தான் இவங்களோட முதலாவது கேள்வி வந்திருக்குது. இப்போ முதலாவது கேள்விக்கு நாங்கள் 5வது விட எடுத்தது ஓகே தான் ஐடியா. ரைட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் எனக்கு கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.